என்ன அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல மாணவ பருவத்தில் இருப்பவர்களுக்கு அதிசாரம் என்கின்ற முறையில் குரு பகவான் இப்பொழுது உச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை அக்டோபர் மாதம், இந்த மாதம் கொஞ்சம் நியூட்ரலான மாதமாக தான் இருக்கும். தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகள் என்னங்க ஒன்றுமே நடக்கலையே, இதோ இவ்வளோ முயற்சி பண்ணுறேன் அப்படியே நடக்கலையே, அப்படியே இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கே. திருமண தடைகள் இருப்பவர்கள் எல்லோருக்குமே அந்த 2027ஆம் வருடம் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக சரி இப்போ என்ன நிலைமைகள் ஏற்படும், அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல அம்மானால, வீடுனால, வாகனம்னால, சுகம் சார்ந்த விஷயங்கள்னால கொஞ்சம் எது எக்கேடு கட்டு போனாலும் காசு வந்துருங்க. ஆனால் இன்னொன்னே நினச்சிக்கணும், ஆரோக்கியத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. உண்மையிலேயே ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களுக்கும் குமுதம்ல நம்ம இந்த குமுதம் பக்தியாக இருக்கட்டும், குமுதம் சேனலாக இருக்கட்டும், நான் அப்படி ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மேஷராசிக்காரர்கள் டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 அக்டோபர் மாதம் என்னென்ன பலன்களை தரப்போகிறது, இந்த அக்டோபர் மாதத்தில் மிக முக்கியமான நிகழ்வுகள் என்ன, ஏதாவது ஒரு கிரக மாற்றங்கள் இருக்கிறதா, மாதம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரனும் புதனும் இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். சுக்கிரன் வழக்கம் போல் இந்த மாதம் கொஞ்சம் மாறுகிறார். சுக்கிரன் நீச்சம் என்கின்ற பலவீன நிலையை அடைகிறாரு. புதன் மாறினாலும் கூட குருவின் பார்வையில் வருகிறார். பெரும்பாலான நாட்கள் செவ்வாய் குருவின் பார்வையிலேயே ஒரு சுப அமைப்பில் நல்ல விதமாகவே இருக்கிறார். மிக முக்கியமான ஏதாவது ஒரு மாற்றம் இப்போது தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசாரம் என்கின்ற முறையில் குரு பகவான் இப்பொழுது உச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அடைய போகிறார். ஒரு ஏறத்தாழ ஒரு 50 நாட்களுக்கு அவர் கடகத்தில் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடையிறது ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களை தான் தரும். எல்லாருக்குமே இப்போ கெடுதல்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கெடுதல்கள் நிற்கக்கூடிய நிலைமை, ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த குரு மாற்றத்தின் மூலமாக அமைந்திருக்கிறது. ஆக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை தரக்கூடிய அமைப்புகளில் தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்குமே தவிர தீமையை தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது. இப்பொழுது 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன் பொதுவான அமைப்புகளாக இருக்கும் என்பதை பார்க்கலாம். இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் பிறந்த ஜாதக அமைப்பில் நல்ல தசாபுக்தி அமைப்புகள் இருந்ததுன்னா கூடுதல் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். மோசமான தசாபுக்தி அமைப்புகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஓரளவிற்கு நல்ல பலனை தரக்கூடிய நிலைமையில தான் அமைஞ்சிருக்கு. இப்பொழுது முதலாக மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. என்னங்க அவ்வளோ தூரத்திற்கு நல்லதாக என்ன இருக்குது? ராசிநாதன் ராசியை சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்க அவரை குறிபார்க்கக்கூடிய அமைப்பு எக்ஸலண்ட்டான ஒரு அமைப்பு. எல்லாத்துலேயும் ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவேன். என்ன அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல மாணவ பருவத்தில் இருப்பவர்களுக்கு கல்வி அமைப்புகளில் நல்ல நிலைமை, ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலையே கிடைக்காதவங்களுக்கு வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகள், விவசாயம் போன்ற அமைப்புகளில் முன்னேற்றமான ஒரு தோற்றங்கள். 7ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தால் கணவன் மனைவி உறவுகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவிலாம் எனக்கு இல்லைங்க, நானே இப்போ தான் அந்த பருவத்தில் இருக்கிறேன், எனக்கு திருமணத்திற்கு வேறு தடை இருக்கிறது. திருமண தடைகள் இருப்பவர்கள் எல்லோருக்குமே அந்த திருமண தடைகள் விலகக்கூடிய தன்மை, யார் கணவன் யார் மனைவி என்கின்ற வாழ்க்கை துணை அமைப்புகள் தெரியக்கூடிய நிலைமை என பருவத்திற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. 7ஆம் இடத்துல பொதுவாகவே சுக்கிரனுடைய வீட்டில் ராசிநாதன் இருந்து குருவின் பார்வையில் இருந்தால் காதல் அனுபவங்கள் நன்றாக இருக்கும். கடந்த காலத்தில் மோதல்களில் முற்று பேக்கப் என்னது பிரேக்கப்னு சொல்லுவாங்களே, அந்த பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தவர்களுக்கு கூட இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், சேர்ந்து வாழ்ந்து பார்க்கலாம், சேர்ந்து இருந்து பார்க்கலாம், இவரையே கணவனாக இவரையே மனைவியாக தேர்ந்தெடுக்கலாம் என்கின்ற அமைப்புகள் எல்லாம் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சுபமான நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சுக்கிரன் நீச்சம் என்கின்ற 6வது வீட்டில் இருக்கிறார். 6ஆம் வீடு சுபபலனை தரும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்கணும். 15ஆம் தேதிக்கு பிறகு நல்ல அருமையான வேலை அமைப்புகள் இப்போது உண்டு. இப்போது இருப்பதை விட ப்ரொமோஷன் மாதிரியான சில விஷயங்களும் உண்டு. பண நடமாட்டம் கையில் இருக்கக்கூடிய தன்மைகள் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஐயா இப்படிலாம் சொல்கிறீங்க, 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரே பயமுறுத்துகிறாங்க, 12ஆம் இடத்துல சனி விரைய சனியாக வந்து விட்டாரே,
உண்மையிலேயே ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களுக்கும் குமுதமில் நம்ம இந்த குமுதம் பக்தியாக இருக்கட்டும், குமுதம் சேனலாக இருக்கட்டும், நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், மேஷராசிக்காரர்கள் இப்பொழுது 7.5 சனியை பற்றி பயப்பட வேண்டாம். அப்போ எப்போ 7.5 சனியை பற்றி பயப்படணும்? 2027 வருடம் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக அவர் உங்களுடைய ஜென்ம ராசின்னு சொல்லப்படக்கூடிய ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ கண்டிப்பாக சில நெகட்டிவான சில பின்னடைவான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்போது பயப்பட்டா போகிறோம். நாளைக்கு இன்னும் 2 வருஷம் கழித்து நடக்க போகிறத பற்றி இப்போவே கவலைப்பட வேண்டாம். நடக்கிறது என்னமோ நடக்கத்தான் போகுது. பரம்பொருள் உங்களை காப்பாற்றுவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கை கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருப்பார். ஆக நாளைய கெடுதலை இன்றைக்கே நினைக்க வேண்டாம் என்பதன் அடிப்படையில் 9ஆம் பாவகம் வலுத்திருந்து இப்போது குரு உச்சமாக போகின்ற பாக்கியாதிபதி உச்சமாக போகின்ற இந்த மாதத்தில் நல்லவைகள் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல் நடக்கும். பெண்களுக்கு சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். கணவர் குழந்தைகள் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த அக்டோபர் மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2-11ஆம் இடங்களில் குரு சனி இருக்குது. 11ஆம் இடத்துல சனி வலுத்து தான் இருக்கிறார். இந்த மாதம் கொஞ்சம் நியூட்ரலான மாதமாக தான் இருக்கும். நியூட்ரல் அப்படின்னா என்ன? கொஞ்சம் முன்னையும் பின்னையும், அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஆனால் அந்த கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்கிறாங்கல்ல, என்னங்க ஒன்றுமே நடக்கலையே, இதோ இவ்வளோ முயற்சி பண்ணுறேன் அப்படியே நடக்கலையே, அப்படியே இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கே ஜவ்வு மாதிரி அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் உண்டு. என்னங்க இவ்வளோ நாள் நல்லா தானங்க சொன்னீங்க ரிஷபராசிக்கு, இப்போ மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தின் கடைசி வரைக்குமே அவர் பலவீனமான ஒரு நிலைமையில் இருப்பார். ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் பலவீனமாகிறாரோ அப்போது நம்ம ராசிக்காரர்களுக்கு அந்தந்த பருவத்திற்கு ஏற்றாற் போல் எதையும் செய்ய முடியாத ஒரு நிலைமைகள்லாம் ஏற்படும். சரி, இப்போ என்ன நிலைமைகள் ஏற்படும்? அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு என்ன, இப்போ ஒரு பால்ய பருவத்தில் இருக்கிறவருக்கு கல்வி அமைப்புகளில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். நம்ம நினச்சதை படிக்க முடியாத ஒரு சூழல், அல்லது நினச்ச மாதிரி மார்க் எடுக்க முடியாத சூழல். வேலை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையிலேயே டார்ச்சரு. வேலையில் என்ன டார்ச்சரு? மேலதிகாரியாகவோ மேனேஜராகவோ முதலாளியாகவோ இருக்கக்கூடியவரோட கருத்து மோதல்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏண்டா வேலைக்கு போகிறோன்ற மாதிரியான சூழல். வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோருக்கு சும்மா வியாபாரம் நடக்குது, லாபமே இல்லைங்க, வந்த வேலைக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறேன், லாபம் ஒன்றும் இல்லை, உழைக்கிற உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்கின்ற அமைப்பு வியாபார தொழில் முனைவோர்களுக்கு. விவசாய பெருமக்களுக்கு பார்த்திங்கன்னா, மழை பெஞ்சாலும் சரி, பெஞ்சும் கெடுக்குது பெய்யாமலும் கெடுக்குதுன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இப்போதைக்கு இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 4ஆம் அதிபதி மாதத்தின் பிற்பகுதியில் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீன நிலைமையை அடைகிறார். அப்போ என்ன நடக்கும்? அம்மானால், வீடுனால், வாகனம்னால, சுகம் சார்ந்த விஷயங்களால் கொஞ்சம் ஒரு மாதிரியான விரயங்கள் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் இவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு எதையும் ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வருமானத்தை தரக்கூடிய அமைப்பில் மாதத்தின் 18ஆம் தேதிக்கு முன்பாக அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல குரு பகவான் வலிமையாகவே இருக்கிறார். எது எக்கேடு கட்டு போனாலும் காசு வந்துடுங்க. பணம் தானங்க எல்லாமே. என்னதான் இருந்தாலும் பணத்தை அம்மாவை தவிர வேறு எல்லாத்தையும் பணத்தில் விலைக்கு வாங்கிட முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொன்று நினச்சிக்கணும், ஆரோக்கியத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. நம்ம என்னதான் இருந்தாலும் உடம்புக்கு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகலாம். டாக்டர்கிட்ட போய் 10 கோடி ரூபா கொடுத்தாருன்னா அவர் உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் மாற்றி வெளியே அனுப்பிச்சு நம்மளை சின்ன பையனாக புது மனுஷனாக மாற்றி அனுப்பிச்சிடுவாரா என்ன? அதெல்லாம் இறைவனுக்கு பரம்பொருளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் இல்லையா? அப்போ சில விஷயங்களில் பண வருமானம் நல்லாவே இருக்குங்க. அப்போ என்ன, டென்ஷன்கள் பெருசாக இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் மனசு இப்படி இல்லையே, அப்படி இல்லையே, பொண்டாட்டி இப்படியே, புருஷன் அப்படியே, காதலன் இப்படியே, காதலி அப்படியே, நண்பர் இப்படியே, சொந்தக்காரங்கள் அப்படியே என்கின்ற மாதிரியாக அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல மனதை கொஞ்சம் கவலைப்படக்கூடிய அமைப்பாக பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்.